வணக்கம். நான் டாக்டர் சரிதா தாமோதரன், கதிர்வீழ்ச்சி புற்றுநோய் நிபுணர், பில்ராத் ஹாஸ்பிட்டலில். இன்னைக்கு கர்ப்பப்பை வாய் அப்படின்ற இடத்துல வரக்கூடிய புற்றுநோயை பற்றி நம்ம பார்ப்போம். கர்ப்பப்பை வாய் அப்படின்னா அது ஒரு தனியான ஒரு உறுப்பு மாதிரி தான். அதாவது கர்ப்பப்பையும் நம்ம உடம்போடையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த தான் நம்ம அந்த சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை வாய். இந்த இடத்துல வரக்கூடிய புற்றுநோய்க்கும் கர்ப்பப்பையில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது அதனுடைய வைத்திய முறைகள், அதனுடைய ஆப்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய், கர்ப்பப்பைக்கும் வரக்கூடிய புற்றுநோய்க்கான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா சேம். அதாவது உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி நம்ம முதல்லயே ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கலாம். வெள்ளைப்படுறது ஒரு நார்மலான ஒரு சம்பவம். ஆனால் இந்த வெள்ளைப்படுறதுல ஒரு சில மாற்றங்கள், அதாவது ரொம்ப ஒரு ஸ்மெல்லோட வருது, இல்லை ஏதாவது ரத்த கசைவோட வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அது ஒரு புற்றுநோய்க்கான அறிகுறி. அதனால நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்த்துக்கணும். ஸோ இந்த வெள்ளைப்படுறது டயபெட்டிஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி ஜாஸ்தியாக படும். கேர்டி ஒயிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வெள்ளைப்படுதல் இது ஏற்படும் அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ இதெல்லாம் இருந்தாலுமே இதனால தான் அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டாக இருந்துக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம டாக்டரை அணுகிச்சு அதுக்கான பேப்ஸ்மியர் டெஸ்ட் என்னவோ அது பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாதவிடா முடிஞ்சு அடுத்த மாதவிடா வரக்கூடிய அந்த நடு சமயத்தில் மறுபடியும் நமக்கு ரத்தம் கசையுது அப்படின்னா கண்டிப்பாக மாதவிடா மாதிரி இருக்குது ஆனால் முழுசாகவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும். மூணாவது, உடலுறவுக்கு அப்புறம் நமக்கு ரத்த கசையுது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம செக் பண்ணிக்கணும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, மாதவிடாலாம் நின்ன பிறகு ஒரு ஆண்டு அப்படி இல்லை ஒரு மாதமோ 2 மாதமோ முடிஞ்ச பிறகு நமக்கு திருப்பியும் ரத்தம் வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது கர்ப்பப்பை இல்லை கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய்க்கான அறிகுறி. ஸோ அறிகுறி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கும் கர்ப்பப்பை வாய்க்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். மாதவிடாக்கு நடுவில் வர்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனாகவே இருக்குது, வெள்ளையில் ரத்த கசையறது மாதிரி வருது, இதெல்லாம் கண்டிப்பாக கர்ப்பப்பை வாய் வரக்கூடிய புற்றுநோயோட அறிகுறிகள். கர்ப்பப்பையிலிருந்து வரக்கூடிய புற்றுநோயோட அறிகுறிகள் பார்த்தா ஒரு அழுக்கு மாதிரி, அழுக்கான ரத்தம் அந்த மாதிரி கசையும். இதுதான் அந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய புற்றுநோய்க்கான அறிகுறிகள்.